வணக்கம் சிவாஜி சேனல் நேயர்களே. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த என்னை போல் ஒருவன் 1978 வருஷம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் நீண்ட நாள் தயாரிப்புல இருந்து ரொம்ப லேட்டாக தான் ரிலீஸ் ஆச்சு. அப்படி ரிலீஸ் ஆன இந்த படம் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு வரவேற்பை பெற்றுச்சு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் நாம பார்க்கலாம். 1978 மார்ச் 18 அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆச்சு என்னை போல் ஒருவன் திரைப்படம். இந்த படம் சொர்க்கம் படத்துக்கு அப்புறம் ஆரம்பிச்சு ரொம்ப நாளா தயாரிப்புலேயே இருந்துச்சு. அதனால இந்த படமெல்லாம் ரிலீஸே ஆகாது, ஒருவேளை வந்தாலும் ஓடாதுன்னு நிறைய பேர் கிண்டல் பண்ணினாங்க. அப்போ சென்னையில அந்தமான் காதலி ஹவுஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. தியாகம் படம் மார்ச் 4 அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. ஆனா அந்த நாள் காலையிலேயே சிவாஜி ரசிகர்களுக்கு ஒரு சூப்பர் நியூஸ் பேப்பர்ல விளம்பரமா வந்துச்சு. யாருமே எதிர்பார்க்காத மாதிரி மார்ச் 18 அன்னைக்கு என்னை போல் ஒருவன் ரிலீஸ்னு ஒரு விளம்பரம் பேப்பர்ல வந்துச்சு. தியாகம் பார்க்க வந்த ரசிகர்கள் மத்தியில இது பயங்கர வைரல் ஆச்சு. எல்லோரும் அந்த விளம்பரம் வந்த பேப்பரை மாற்றி மாற்றி பார்த்து பேசிக்கிட்டாங்க. எந்த தேட்டர்ல வரும்னு டென்ஷன். ஆனா அந்த விளம்பரத்துல சென்னையில எந்தெந்த தேட்டர்னு சொல்லல. அதனால சின்ன தேட்டர்ல தான் வரும் போல அப்படின்னு ரசிகர்கள் பேசிட்டு இருந்தாங்க. அப்பதான் இன்னொரு ஹாப்பி நியூஸ் வந்துச்சு. சென்னையில அப்ப ரொம்பவே மதிப்புள்ள தியேட்டர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற தேவி பாரடைஸ், அகஸ்தியா, முரளிகிருஷ்ணால படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சதும் செம குஷி ஆயிட்டாங்க ரசிகர்கள். ஆனாலும் ஒரு பயம் இருந்துச்சு. அந்தமான் காதலி ஓடிட்டு இருக்கு, இப்ப தியாகம் வேற வந்துருச்சு. 2 வாரத்துல என்னை போல் ஒருவனும் வந்தா ஓடுமா? அதுவும் இல்லாம இது ரொம்ப நாள் இழுத்தடிச்ச படம். முன்னாடி அப்படி இழுத்தடிச்ச படங்கள் இளைய தலைமுறை, சித்ரா பௌர்ணமி சரியா போகலையேங்கிற கவலை தான் மெயினா இருந்துச்சு. தேவி பார்ட்டஸ்ல ரிலீஸ் ஆகிறது உண்மையானு கூட சிலருக்கு சந்தேகமா இருந்துச்சு. ரசிகர்கள் உடனே ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அப்போ பாலாஜியோட படம் எப்படியும் ஹிட் ஆயிடும், ஆனா இப்ப நம்ம கவனம் என்னை போல் ஒருவன் மேலதான் இருக்கணும்னு சொல்லி அன்னைக்கே தியேட்டர்ல ரிசர்வேஷன் பண்ண செம கூட்டம் கூடிட்டாங்க. சாந்தி தியேட்டருக்கு பக்கத்துல இந்த தியேட்டர்கள் இருந்ததால ரசிகர்கள் எல்லாம் ஒன்னா கூடி பேச வசதியா போச்சு. படத்தோட பாட்டெல்லாம் 1972லேயே இருந்தே ரேடியோல ஹிட் ஆகி இருந்ததால பொதுமக்களும் ரிசர்வேஷன்ல ஆர்வம் காட்டினாங்க. மார்ச் 18 காலையிலேயே தியேட்டர் எல்லாம் திருவிழா மாதிரி ஆகி போச்சு. கொடி, தோரணம், ஃபேன்ஸ் கிளப், பேனர்னு தியேட்டர் ஏரியாவே அமர்க்களமா இருந்துச்சு. ரொம்ப நாளா இழுத்தடிச்ச படம் ரிலீஸ் ஆகிற மாதிரியே தெரியல. ரசிகர்களோட எதிர்பார்ப்பு அந்த அளவுக்கு இருந்துச்சு. முதல் ஷோ ஆரம்பிச்சது. நியூஸ் ரீல் ஓடி முடிஞ்சு சென்சார் சர்டிபிகேட் போட்டதுமே ரசிகர்களுக்கு ரொம்ப உற்சாகம். வருமா வராதான்னு கைவிடப்பட்ட படமாச்சே. ஆரம்பிச்சதுமே சின்னதுல இருந்து பெருசா நைட் கவுன் போட்ட நம்ம நடிகர் திலகத்தோட 4 போஸ் வந்துச்சு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அளிக்கும் அப்படின்னு எழுத்து வந்ததும் தியேட்டர்ல விசில், கைதட்டல், வாழ்த்து சத்தம்னு ஒரே அதிரடிதான். அடுத்த கார்டுல ஸ்ரீ விநாயகா பிக்சர்ஸ்னு வந்துச்சு. அதுக்கு அடுத்து மறுபடியும் ஒரு ரவுண்டு வந்து அதுல சிவாஜி சாரோட படம். அதுல இருந்து இன்னொரு ரவுண்டு பிரிஞ்சு இன்னொரு சிவாஜி வந்து நடுவுல என்னை போல் ஒருவன் எழுத்து வந்துச்சு. அவ்வளவுதான். ரசிகர்களோட குஷி தாங்கலை. அப்படி ஒரு அட்டகாசமான ஓப்பனிங்க எதிர்பார்க்காத ரசிகர்கள் சந்தோஷத்துல மறுபடியும் சத்தம் போட்டாங்க. நடிகர் திலகம் வாழ்க, ராமண்ணா வாழ்குன்னு கோஷம் போட்டாங்க. பட டைட்டில் ஓடிட்டு இருக்கும்போது மியூசிக் டைரக்டர் MS விஸ்வநாதன் பேரும் கடைசியா இயக்குனர் ராமண்ணாவோட பேரும் திரும்ப திரும்ப கைதட்டல் வாங்குச்சு. சிவாஜி சாரோட அறிமுகம் அவ்வளவு சர்ப்ரைஸா இல்லை. தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிற மாதிரி ஆரம்பிச்சாங்க. பராசக்தி படத்துல கூட இப்படித்தானே ஆரம்பிச்சது. அது ஹிட்டான மாதிரி இதுவும் ஆகும்னு ஒரு ஆறுதல். அப்புறம் படம் போக போக பயங்கர விறுவிறுப்பு. 2 சிவாஜியும் சந்திக்கிற இடம், ஆள் மாறாட்டம் நடக்கிற இடம், வேளாளே விழிகள் பாட்டில் ஆடுற ஸ்டைல்னு கைதட்டல் மலைதான். இடைவேளை விட்டப்போ ரசிகர்கள் மட்டும் இல்லாம படம் பார்க்க வந்த எல்லோரோட முகத்திலையும் ஒரு சந்தோஷம். யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூப்பர் விருந்து மாதிரி இருந்துச்சு. இடைவேளைக்கு பிறகும் விறுவிறுப்பு குறையவே இல்லை. ஐயாம லிட்டில் டீபாட் பாட்டை சோகமா பாடிட்டு வெளியே போற போதும் பாதிரியாரா மாறுற இடத்துலையும் செம ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அதுலயும் தங்கங்களே நாளை தலைவர்களே பாட்டுக்கு ஒவ்வொரு வரிக்காகவும் கைதட்டுனாங்க. பெரிய தலைவர்களை பத்தி வரிகள் வந்தப்ப ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. படம் முடிஞ்சு வெளியே வர்றப்ப கிளைமேக்ஸை தெரிஞ்சுக்க வெளியில பெரிய கூட்டம் நின்றுட்டு இருந்துச்சு. சாந்தி தியேட்டர்ல தியாகம் முடிஞ்சு வந்த கூட்டமும் இவங்க கூட சேர்ந்துக்குச்சு. படம் பார்த்த எல்லோருடைய ஒரே கருத்து, படம் எப்ப ஆரம்பிச்சது எப்ப முடிஞ்சதுன்னே தெரியல, அவ்வளவு விறுவிறுப்பு. சென்னையில தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு 14/4/1978 ரிலீஸ் ஆன என்னை போல் ஒருவன்
தேவி பார்க்க தியேட்டர்ல 70 நாளும், அகஸ்தியால 49 நாளும், முரளிகிருஷ்ணால 49 நாளும் ஓடி செம ஹிட்டாச்சு.